ஹலோ. சொல்லுங்கள். ஆஃபீஸ் போயிட்டீங்களா? சரி சரி சரி. அதானே பார்த்தேன், அதுக்கு தானே கால் பண்ணியிருப்பீங்க. வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கங்க கரண்ட் பில்லு. எவ்வளோ வந்திருக்காவா? வழக்கம் போல தான், அதோட ஒரு 100 ரூபா கூட வந்திருக்கு. என்னது வழக்கம் போலன்னா என்னடியா? 2100 வந்திருக்குப்பா. அப்படின்னா நான் என்ன செய்யட்டும்? மொய் வைக்கிற மாதிரியா? மொய் கூட 2100 தான் வைப்போம். இது 2000 மொய் கூட 2001 தான் வைப்போம். இது வந்து இது வந்து 99 கூட தான் வந்திருக்கு. அதுக்கு நான் என்ன செய்யட்டும்? உங்கள் பிள்ளைங்கள்ட்ட நீங்கள் தான் சொல்லணும். எல்லா ரூம்லேயும் லைட்டு ஃபேனு எல்லாம் போட்டுருதுங்க. இந்த இப்போயும் சொன்னால் கேட்கல. அந்த அங்கிட்டு ஃபேன் ஓடுது, இந்த இங்கே லைட்டு எரியுது. எவ்வளோ சொன்னாலும் இந்த பிள்ளைங்க கேட்க மாட்டேங்குதுங்க. நான் என்ன பண்ணட்டும்? இதுக்கு மட்டும் நான் சொல்லணும். மற்றபடி வீட்டில் பிள்ளைங்க பொறுப்பாக இருக்கணும் வைக்கணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னால், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என் பிள்ளைங்க அப்படி தான் இருக்கும், என் பிள்ளைங்க வேலை செய்யாது, என் பிள்ளைங்க ஜமீன்தார் வீட்டு பிள்ளைங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ பிள்ளைங்க அப்படி தாங்க இருக்கும். அப்போ நீங்கள் கட்டி தான் ஆகணும். கரண்ட் பில்லு கட்டணும், எல்லாமே பிள்ளைகளால் வர்ற செலவை நீங்கள் கட்டி தான் ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? இந்த சும்மா இந்த என்கிட்ட கத்துற வேலை வச்சுக்கூடாது. உங்களுக்கு நான்னா இழக்கம் வரும், சரியா? என்கிட்ட நீங்கள் கத்தாதீங்க. அது இந்த மாதிரி கத்துறது உங்கள் பிள்ளைங்கள்ட்ட கத்துங்க. பிள்ளைங்கள்ட்ட மட்டும் நல்ல மனுஷன் மாதிரி நடந்துக்கிறீங்க. அப்புறம் அந்த பிள்ளைங்கள்ட்ட என்னை வில்லியாக காமிக்கிறது. அதுகளுக்கு என்னை பார்த்தாலே என்னை பிடிக்கிறது இல்லை. ஐயோ, இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குப்பா அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் அதுக்கு என்ன சொல்கிறீங்க? என் பிள்ளைங்களை எதுவும் சொல்லாத, என் பிள்ளைகளை திட்டாத, வைக்காத அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. அப்படி இப்போ மட்டும் எதுக்கு அப்படி பேசுகிறீங்க? கரண்ட் பில்லு கூட வந்து நீங்கள் தான்ப்பா கட்டணும். நான் எப்படி கட்ட முடியும்? ஆமாம், வீட்டு தலைவர் நீங்கள் தானே, நீங்கள் தான் கட்டணும். அப்போ இப்போ கரண்ட் பில் கம்மியாக வந்து உங்கள் பிள்ளைங்கள்ட்ட வந்து நீங்கள் பேசுங்க. நான் பேச முடியாது. நான் பேசினாலும் காதில் வாங்கிக்க மாட்டாங்க அவங்களாம், சரியா? நான் பேசுகிறத காதிலே வாங்கிக்க மாட்டாங்க. ஒன்று நீ என்ன சொல்கிறது, உன் வேலையை பாருங்க. ஒன்று உன் வேலையை என்னவோ அதை பாருடி அப்படின்னு இன்னொன்று சொல்லணும். இது எனக்கு தேவையா? என் வேலை என்னவோ அதை நான் பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கேன். நான் காலைல போனால் சாயந்தரம் தான் வீட்டுக்கு வரேன். என்னால் கரண்ட் பில்லு ஆகாது. ஆமாம், எல்லார் வீட்லேயும் அவங்க அப்பா வந்து பிள்ளைங்களை கண்டிப்பாங்க. அம்மா சொல்கிறத கேளுங்க, அம்மா என்ன சொல்கிறாலும் நல்லதுக்கு தான் சொல்லுவா, கேளுங்க அப்படின்னு எல்லா வீட்லேயும் தாப்பானார் சொல்லுவாங்க. ஆனால் இந்த வீட்டில் மட்டும் தாப்பானார் பேச்சே வேறு மாதிரி இருக்கும். ஆமாம், பிள்ளைங்கள்ட்ட தாயை வில்லியாக காமிக்கிறது இந்த வீட்டில் தாப்பனாருக்கு வேலை. இந்த கத்தெல்லாம் என்கிட்ட வச்சுக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் பிள்ளைகள்கிட்ட வந்து நீங்கள் பேசிக்கோங்க. ஆமாம், நான் பேச முடியாது. என்னது, நான் என்ன செஞ்சேன்? உங்களை ஆஃபீஸுக்கு போனால் ஆஃபீஸ் வேலையை பார்த்துட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வருவீங்கல்ல, அப்போ வாங்க பேசிக்கலாம். இப்போயே அங்கே போய் உட்காந்துட்டு காலையிலேயே டென்ஷன் ஆகிக்கிட்டு எதுக்குங்க இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? சரிங்க, நீங்கள் அது உங்கள் பிள்ளைங்கள்ட்ட வந்து நீங்கள் பேசுங்க. நான் சொன்ன கேட்காதுங்க. நீங்கள் என்னாச்சுன்னு நான் வயிற்றில் பெற்று போட்டதுலேருந்தே இந்த பிள்ளைகளை சொல்லி வளர்த்துட்டீங்க. அது மண்டையில் ஊறிடுச்சு, அது உடம்புலையும் ஊறிடுச்சு. அது உடல ஒன்றும் செய்ய முடியாது. அது சொல் பேச்செல்லாம் கேட்காதுங்க. நீங்கள் சொன்னால் கேட்குங்க. இப்போ இத்தனை வருஷமாக சொல்கிறீங்களே, கேட்குறீங்களா? அது வேலையை அதில் பார்த்துக்கிட்டு மாதம் இவ்வளோ தானே கரண்ட் பில் கட்டிக்கிட்டே தானே இருக்கீங்க. அதுக்கு நான் என்ன செய்யட்டும்? நான் என்ன செய்ய முடியும்? நான் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமாம், சரிப்பா வைங்கப்பா, டென்ஷன் ஆகாமல் வேலையை பார்த்துட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வாங்கப்பா, நம்ம பேசிக்கலாம். பேசிக்கலாம். பிள்ளைகள்கிட்ட நீங்கள் பேசுங்க, சரியா? சரி, கோச்சுக்காதீங்க. டேய் தம்பி, எங்கடா இருக்க? டேய், உங்கள் அப்பா ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டு இன்ன வரைக்கும் என்னை ஃபோனை போட்டு டார்ச்சருடா. கரண்ட் பில்லு எவ்வளோ வந்துச்சு, என்ன வந்துச்சுன்னு கேட்டுச்சு. சொன்னேன், இவ்வளோ கரண்ட் பில் வந்திருக்கு, இவ்வளோ மாதம் கட்ட முடியுமா? அதுக்கு நம்ம வாடகை வீட்லேயே போய் இருந்திருக்கலாமே. லோன் போட்டு சொந்த வீடு வாங்கி லோன் கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கேன். நான் இப்படி கரண்ட் பில் நான் கட்ட முடியுமா, வைக்க முடியுமான்னு ஒரே சண்டைடா என்னோட. ஏன்னா நீங்களும் நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறீங்க. நான் என்ன செய்யட்டுருந்தா உட்காந்தா போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கு. அது அந்த ரூமில் உட்காந்துருக்கு. நான் உங்கள் அப்பாவில் பேசிட்டு இருக்கோம், நைஸாக வெளியில் ஓடி போயிட்டேன். எப்போ வரல நீங்கள்?
போச்சு. சாயந்தரம் வந்து ஒரே பஞ்சாயத்து தான் வீட்டில். ஆமாம், நீங்கள் தான் பேசிக்கணும். நான்லாம் பேசினா என்னோட ஒரே சண்டை வந்துடும். ஆமாம், சரி சரி, பயங்கர டென்ஷனுங்க. ஆமாடா, மாதம் ஆனால் 2300 எங்கடா இருக்குது? 2300 இருந்தால் ஒரு வீட்டு ஜாமான் வாங்கிலாம் செஞ்சிடலாம். கரண்ட் பில்லை நீங்களும் மிச்சப்படுத்த மாட்டேங்கிறீங்க. பாவம் இல்லையா அந்த மனுஷன்? சரி, அந்த மனுஷன் எப்படி திட்டினாலும் வாங்கிக்கங்க. ஆ, நான் என் பேச்செல்லாம் கேட்காத, சொல் பேச்சு கேட்காத, நான் அப்படி சொல்லி வச்சு மேனேஜ் பண்ணியிருக்கேன். நீங்கள் செல்லம் கொடுத்து அப்படி வளர்த்துருக்கீங்க, நான் சொல்லிட்டேன் அப்படி. சரியா? ஆமாம், அப்படி பேசிக்கங்க. இந்த உங்கள் அக்கா அப்படியே அங்கே உட்காந்து செல்லு நோண்டிக்கிட்டு இருக்கு. அதுக்கு இதே வேலை தான் இருக்குது. ஆமாம்.